ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்தால் அதுவே வெற்றியின் தொடக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து பணியாரங்க. ரவை பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க. நான் ரவை 3/4 கப் போடுறேங்க. அதை ஆட் பண்ணியாச்சு. அது கூட அதே கப்பில் வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணுங்க. இப்போ நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரவை நல்லா சோக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மைதா 3/4 கப்புங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நாட்டு சக்கரை 1 கப் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதுமானதாக இருக்கும். நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லாட்டி சுகர் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி தேவைப்படுங்க. கொஞ்சம் தேவையான அளவு, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கலந்து எடுத்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே மிக்ஸ் பண்ணும் போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். ஒரு சிட்டிகை வந்து சால்ட் பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். அதுமாரி 2 பனானா எடுத்துருக்கேங்க, அதையும் மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். பனானா மசிச்சாச்சுங்க. இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பனானா எதுக்காக போடுறோன்னா பணியாரம் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுக்கணுங்க. இப்போ இதை ஆல்மோஸ்ட் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிக்க போகிறேங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் சுடலாம். எடுத்துக்கோங்க. தேவையான ரைஸ் பிரான் ஆயில் நான் இன்னைக்கு எடுத்துருக்கேங்க, பணியாரம் பொரிச்சு எடுக்க. அதை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பணியாரம் போட்டு எடுக்க வேண்டியது தானுங்க. இங்கே பாருங்க, பணியாரம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, ஒரு 20 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். ரெஸ்ட் கொடுத்து வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் இதா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்தால் பணியாரம் சூப்பராக வருங்க. இப்போ பணியாரம் ஊற்றி பார்க்கலாமா? நான் ஒரு குட்டி கரண்டியில் தாங்க ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கரண்டி எடுத்துக்கோங்க. கிட்ட கிட்ட ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஒன்று பொவ்வி வரும்போது நெக்ஸ்ட்டு ஊற்றுங்க, இல்லாட்டினா ஒட்டிக்கோங்க. பாருங்க, வாவ் எவ்வளோ சூப்பராக. குட்டி குட்டியாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நல்லா பொஃபி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள். இன்னும் 2 கூட போடலாம். நான் குட்டி குட்டியாக தாங்க போடுறேன். 1 நல்ல மிதமான சூடில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கணுங்க. பாருங்க, வெந்துருச்சு, எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம பனானா போட்டதும் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ள எல்லாமே கரெக்டாக போட்டால் பணியாரம் ஒட்டாதுங்க, நல்லா சூப்பராக வந்துடுங்க. பணியாரம் சூப்பராக வந்துருச்சுங்க. இப்படி ஒவ்வொன்றா சுட்டு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது தாங்க. இது குழந்தைங்க, பெரியவங்க, வீட்டில் உள்ள எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் எனக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதே வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் சுகர்லேயும் பண்ணலாம். நான் இன்னைக்கு சுகர் வந்து ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுகருக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ஹாப்பி பண்ணுங்க. சுவையான பணியாரம் ரெடி.
இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா அவங்களுக்கு செஞ்சு குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. I hope you have a nice day.